கூடாது. உங்களை யாரும் கேட்கவும் போறதில்ல. இருங்க. இதுதான் என் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர் பார்த்திருந்தா அவருக்கும் காலத்துக்கு கஷ்டப்பட போறீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்கவும் கூடாது. சத்தியமா நான் குடிக்கல, நீயே கேளு. உங்க கூட சேர்ந்து குடிச்சவங்க நீங்க குடிச்சீங்க நான் சொல்ல போறாங்க. அது வேற விஷயம் மீனா. ஆனா இப்ப நான் போய் சரி விடு. உங்க கண்ணுக்கு நான் இப்ப குடியாரன் ஆயிட்டேன். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நெட்ல பேசிட்டு இருக்காங்களா? அவங்க என்ன தண்டனை கொடுக்கறது? அதான் நான் குடியாரனாவே இருந்துட்டு போறேன். என்னடா நீ தண்ணி அடிப்ப தானே? அப்ப குடியாரன் தானே பாக்குறீங்களா? கம்மியா தான்டா குடிப்ப. அது மத்த யாருக்கும் புரியலையடா. இல்லடா நீங்களாவது என்ன நம்புறீங்களாடா? டேய் இத்தனை வருஷம் நீங்களாவது என்ன நம்புறீங்களே? ஆனா என் வீட்டுல யாருமே என்ன நம்பிக்கை வச்சிருந்த. அவரே இப்போ என்ன அடிக்க கையில வாங்கிட்டாரா? இவெல்லாம் ஒரு பிள்ளையா? இவனை போய் பெத்துட்டோம். எப்படி வேணா இருக்கட்டும்டா. கடவுளே வந்து சொல்லிட்டோம் இருக்காடா. யார் மேலாம் பாசம் வச்சிருக்கணும். அப்பா எப்பவுமே நான் குடிச்சிட்டு வீடியோல தான் அதை வேண்டாம் எடுத்திருப்பான். ஊதுன மாவு மாதிரி திரும்பலாம் எடுக்க முடியாது. அது பாட்டுக்கு பரவிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிக்கும் போது குடிச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு மிஷின்ல ஊத சொல்லுவாங்களே, அது இதுவும் பண்ணாத. ஃப்ரீயா விடு. முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் வண்டி எடுக்கிற வழியை பாரு. இனிதான் புடிச்சிருக்கானுங்க. என்னக்கா அந்த பக்கம்? ஓ எங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண போறேன். உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம தான் வந்தேன். ட்ரெண்டிங்ல இருக்காராமே. பூவை சொன்ன இனிமே என்ன பண்ண முடியும்? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிவி நியூஸ் எல்லாம் கூட வந்திருக்காமே. ஒழுங்கா போயிடுச்சு டீ. இல்லனா தெரியுதுக்கா, அடிச்சு சொல்லு. இனிமே குடிக்க வேணாம். குறிப்பா எடுத்து சொல்லுக்கா. அட்வைஸ் எங்க தேவையோ அங்கிருவாங்க. வண்டியும் ஓட்ட முடியாது. நீ தானே சம்பாரிச்சு எல்லாத்தையும் பாத்துக்கணும். முத்து இப்படி செய்வார்னு நாங்க நினைச்சே பாக்கல மீனா. அவருக்கு இந்த பழக்கம். இதை எதுக்கு இவ்வளவு பேசுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு கார் ஓட்டல. இந்த மாதிரி டிரைவருங்க ஓட்டுற கார்ல எப்படி நம்பி வர்றதுன்னு அவர் எங்க பேச்செல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கிறவரு. அங்க அவமானப்படுறது நீதானே. நம்ம ஊர்ல இப்படி புருஷங்காரம். இப்பவே கண்டவெல்லாம் என்ன கேள்வி கேட்டு சிரிச்சிட்டு போறான். ஆனா அவர் குடிக்கிறது எப்பா பாரு குடி குடின்னு குடியேன்னு தான் கிடந்தாரு. அப்ப அதை ஏதாவது ஜூஸ்ல கலந்து கொடுத்தா குடிய விட்டுருவாங்கன்னு சொன்னாரு. தெரியாம குடிக்க போய் 2 வாட்டி வாந்தி எடுத்துட்டாரு. இல்ல உன் புருஷன் இந்த அளவுக்கு குடிப்பாருன்னு எனக்கு தெரியாதே. அவ்வளவுதான். அப்புறம் குடிக்கணுங்கிற எண்ணமே வராது அவருக்கு. நீ வா, நான் வா. மொத்தமா விட்டுறணும். சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா, கால் பண்ணீங்க. நீ கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. உங்ககிட்ட தான் வாங்கணும்னு அவங்க ஆசை. ஐயோ என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? மொத்த காசையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு? அதோட சோர்ந்து போகாம வண்டியில எல்லா இடத்துக்கும் பூ கொண்டு சரிங்க. இல்ல மாமா, நீங்க பேசினதெல்லாம் நினைச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். இது என்ன ஜூஸ் போட்டு வச்சிருக்கா? நான் அவளை பொண்ணுக்காக போட்டு வச்சிருக்கா பாரு. மீனா முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு. இப்பவும் பார்க்காமலே போறாரு. கஷ்டமா இருக்கு. ஆனா நான் வரும்போது முத்து நீ என்ன பத்தி பேசிட்டு இருந்தாரு. மாமா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கண்டதையும் குடிக்காம. பாத்தியா, கோவம் இருந்தாலும் அப்பா என் மேல பாசமா தான் இருக்காரு. அப்பா வாங்கி கொடுத்துருக்காருல, நீ எடுத்துட்டு வா, நான் மோங்கலிட்டு வந்துடுறேன். கொடுத்தா அவன் குடிப்பானா? இல்ல அதுல நான் அவருக்காக கொஞ்சம் குடிப்பான். அதான் அந்த வீடியோல பாத்தியே, அவனுக்கு போய் மருந்து கொடுத்த அக்காக்கு போன் பண்ணி பார்க்கலாம். எடுக்க மாட்டேங்கிறாங்களே.
நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்க ஃப்ரெண்டு தானே அவரு? நீங்களாவது அவருக்கு அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? திங்கண்ண, அவர் குடிச்ச வீடியோ தான் இருக்கே. ஏமா அதுல அவன் குடிச்ச மாதிரி எங்கம்மா இருக்கு? விட்டுட்டு அவன் உடனே வந்துட்டாமா. மத்தபடி அவன் குடிக்கலமா. ஆனா வண்டி ஓட்டும் போது அவன் என்னைக்குமே குடிச்சது இல்லம்மா. செய்யற தொழில செஞ்சதே இல்லம்மா. முத்துவ பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. உனக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதான் அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் வரேன். விஜயா, மாசம் மாசம் உன் வீட்டுல ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓடிட்டே இருக்கே. அதுவும் இப்ப மூச்சல கொட்டிக்கிற. எனக்கு ஏற்கனவே வெளியில தலை காட்ட முடியல. முன்னாடி மட்டும் அந்த அம்மா பெரிய மரியாதை கொடுத்துச்சா? ஆனா இல்ல பார்வதி, வயிறு நிஜமாவே ஒரு மாதிரி எரியுது. அச்சச்சோ. பார்வதி, விஜயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பெரியார் நீதி கட்சிகளின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? ஆப்ஷன்ஸ்: திராவிட கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம், சுதந்திர கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் நீதி கட்சிகளின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? சரியான பதில் திராவிட கழகம். இது கேள்வி. முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சீகன் பால்கு ஐயர், ஸ்வாட்ஸ் பாதிரியார், குருண்டல் ஐயர், ராபர்ட் டி நோப்லி. சரியான பதில் சீகன் பால்கு ஐயர். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் வண்ணதாசன் எழுதிய புத்தகம் எது? ஆப்ஷன்ஸ்: சஞ்சாரம், சோல், காந்தல் நாட்கள், ஒரு சிறு இசை. கீழ்கண்டவற்றுள் வண்ணதாசன் எழுதிய புத்தகம் எது? சரியான பதில் ஒரு சிறு இசை. கடைசி கேள்வி. வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படும் ரசாயன பொருட்களில் எது மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது? ஆப்ஷன்ஸ்: களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள். வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படும் ரசாயன பொருட்களில் எது மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது? பதில் உரங்கள்.